லவ்வில் லவ்வில் ஈவன் வேறு மாதிரி என்னோட ஃபேவரட். விக்ரம் பிரபு நடித்த இந்த பாடல் வந்து இதுலேயே எனக்கு வந்து லிரிக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விவேகா சாரோட இந்த செம்ம டச்சு, இங்கு பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, உன் கண்ணையும் மூக்கையும் படைக்கும்போது மூடியில் இருந்தான் போல அப்படின்னு சொல்லி. ஹவு க்ளோஸ் யூ ஆர் வித் நாமுத்துக்குமார் சார்? எனக்கு ஆக்சுவலாக நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நாமுத்துக்குமார் சார் வந்து நான் நிறையா மீட் பண்ணியிருக்கேன். அது ஏன் இப்படி மைக்கனாயில் எனக்கு அவர் எழுதின பாடல்லாம் இருக்குது. ஸ்ரேயா கோஷல் பாடின அந்த பாட்டு. சுந்தர் சி சார் கூட நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. கேங்கர் படமாக இருக்கட்டும், அரண்மனை படமாக இருக்கட்டும். ஸோ அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுந்தர் சி சாரோட வந்து நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கலகலப்பு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே வந்து என்னை மியூசிக் கேட்டிருந்தார். அப்போ அந்த டைம் வந்து எனக்கு பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், வேறு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்ததுனால அவர் அந்த படம் முடிச்சு அடுத்த படத்துக்கே கேட்க வந்தார். நான் இன்னும் அந்த 2 படத்தை முடிக்காமே இருந்தேன். உங்களுக்காக ஒரு சில பாடல்கள், நீங்கள் பாடின பாடல்கள் வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு சீட் பிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த சாங் பற்றியோ இல்லை அந்த சாங்கில் உள்ள மெமரிஸ் பற்றியோ எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் சார். ஓகே. என்ன மறந்தேன் இவன் வேறு மாதிரி. ஸோ இந்த சாங் பற்றி சொல்லுமா? ஃபஸ்ட்டு இந்த சாங் வந்து இன்னும் கூட ஒய்ஃப் வந்து இந்த ரிங்டோன் தான் வச்சுருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ கூட கால் போட்டால் அந்த பாட்டு தான் பாடும். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரேட்டு. அதே மாதிரி நிறையா கேர்ள்ஸுக்கும் விமென்ஸுக்கும் வந்து இந்த சாங் ஆமாம் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி நிஜமாக சொல்லணும்னா சரவணன் சார் வந்து சாங்கை மட்டும் தனியாக இல்லாமல் அந்த ஸ்டோரியோட அந்த விஷுவல்ஸோட அந்த சாங் வந்து மனசில் பதிகிற மாதிரி எப்போவுமே அவருடைய சாங்ஸ் இருக்கும், விஷுவல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்லேயும் அவங்க வந்து அந்த மெயின் இதை வச்சுட்டு போகிறது வந்து இன்னும் கூட எல்லாரும் சாங்கை பற்றி பேசும்போது அந்த விஷுவலை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்த ஒரு விஷுவல் அண்டு சாங் அந்த படத்தில். எனக்கு வந்து ஒரு வாட்டி ஹைதராபாத் போயிருந்தோம். ஏதோ ஒரு இந்த படத்தோட தெலுங்கு இதுக்காகவா இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ போயிருந்தோம். அப்போ நாமுத்துக்குமார் சார் வந்திருந்தார். இது நாமுத்துக்குமார் சார் எழுந்தது தான் இந்த பாட்டு. அவர் வந்து அங்கே அந்த ஈவெண்ட்டு போகும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா போயிட்டுருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், அந்த ஃபஸ்ட்டு எங்கேயுமே எப்போதும் படத்தில் உன் பேரே தெரியாது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து காலத்துக்கும் நிற்கும், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அது இன்னும் கூட அப்படியே அந்த விஷுவலோடு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த பாட்டு நிஜமாகவே இன்னும் கூட எங்கே பார்த்தாலும் ரிங்டோனாவோ ஏதோ ஒரு வகையில் இந்த பாட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சாங். குத்திட்டி கண்ணில் வேலைன்னு வந்துட்டான் வெள்ளக்காரன். இது வந்து பியூர்லி எழில் சாரோட இதுதான் ஃபோக்கு. அதே மாதிரி இவர் இந்த பாட்லேயும் லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யுகபாரதி சார் வந்து எக்ஸலண்ட்டாக எழுதியிருப்பார். இதுக்கும் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணி தான் லிரிக்ஸ் எழுதணும். எழில் சார் எப்படி வந்தாருன்னா அவர் எதுவுமே சொல்ல முடியாது. சாங்கு அப்படியே ஃபஸ்ட் டைம் கேட்பார், கேட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்ட்டு ஃபஸ்ட் டைம் சொல்ல மாட்டார். அவரே சொல்லிடுவார், சத்தியா நான் கேட்டோன்னே சொல்ல மாட்டேன், நான் 2-3 ஒரு 2 days கழித்து தான் நான் சொல்கிறேன். கேட்டேன்னா இங்கே பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் அது நிறைய வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு 2 days ஆச்சு அவர் இந்த சாங் வந்து ஓகே பண்ணுறதுக்கு. எனக்கா ஐயோ சாங் நல்லா இருக்க மாதிரி இருக்கே, இவர் என்ன சொல்லுவார் தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக இருந்தேன். அதுக்கப்புறம் 2 days கழித்து எனக்கு அவரே கால் பண்ணார், சூப்பராக இருக்குது சத்யா, ரொம்ப நல்லாயிருக்கு, பிஜிஎம்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணார். அதே மாதிரி இந்த சாங்கோட விஷுவல்ஸும் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. நம்ம ரோபோ சங்கர்லாம் வந்து கலக்கியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டில் அவ்வளோ மெமரிஸ். ஓகே சார், நெக்ஸ்ட். லவ்வில் ஈவன் வேறு மாதிரி. என்னோட ஃபேவரட். இந்த சாங் வந்து நான் பாடின பாட்டு. ஏன்னா இந்த மாசமாக இந்த மாதிரி ஒரு மைல்டு ஃபோக்கு அந்த மாதிரி இது என்னோடய வாய்ஸுக்கு வந்து கொஞ்சம்
எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கம்போஸ் பண்ணிக்கிறது. இந்த சாங் நான் பாடின ஒரு ஃபோக் சாங்கு. இவர் விக்ரம் பிரபு நடித்த இந்த பாடல் வந்து இதுலேயும் எனக்கு வந்து லிரிக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நடுவில் ஒரு இடத்துல ஒரு லிரிக்ஸ் வரும். அது விவேகா சாரோட அந்த செம்ம டச்சு. இங்கு பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, உன் கண்ணையும் மூக்கையும் படைக்கும்போது மூடில் இருந்தான் போல அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அது எங்கேருந்து அந்த தாட்டு வருதுன்னே தெரியாது. அவர் ரொம்ப கமர்ஷியலாக எழுதினாலும் அதில் அழகான ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து செமையாக ஒரு பஞ்சாக ஏதாவது ஒரு இடத்துல ஹியூமராக ஒன்று எழுதுவார். அவர் நிறையா படத்தில் என்னோட எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த பாட்டும் கோரியோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இவன் வேறு மாதிரி சரவணன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்துச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் சரவணன் சாருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க. சில்லாட்டா பில்லாட்டா வந்து இது வந்து காஞ்சனா 2ல் வந்து இது வந்து முழுக்க முழுக்க லோகனுக்கு தான் பாராட்டு சொல்லணும். ஏன்னா இந்த சாங் வந்து அவருடைய முதல் பாட்டு. லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்லேயும் இருக்கும். அதில் மீனிங்லாம் ரொம்ப ஹியூமராக ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த ரேப்பே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே அவரே எல்லாம் பாடி காமிச்சிடுவார். ஆனால் ஐயோ சூப்பராக இருக்கு, என்னது இவரே பாட வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் இது மட்டும் அவர் தான் பாடினார். சில்லாட்டா பில்லாட்டான்றது வந்து அவரோட வாய்ஸில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஜெகதீஷ்ன்ற ஒரு சிங்கரை நான் பாட வச்சேன். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இந்த பாட்டுக்கு ஹெவியான டான்ஸ் பண்ண போகிறோம், அந்த பீட்டை வந்து நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பீட்ஸ் அது ஆக்சுவலாக ஒரு டைம் எடுத்துச்சு இந்த சாங்குக்கு. அவர் வந்து லேஸில் சாட்டிஸ்ஃபை ஆகலை லாரன்ஸ் சார். ஒரு 2-3 months ஆச்சு எனக்கு இதெல்லாம் இந்த சாங் ஓகே ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த சாங்கில் வந்து இவ்வளோ ஹெவி பீட் வந்து நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த பீரியடில் வந்து நான் இவ்வளோ ஹெவி பீட்ஸ் பண்ண சாங் வந்து சில்லாட்டா பில்லாட்டா தான். ஓகே சார். உங்களுக்கும் லோகன் அண்ணாக்கும் உள்ள ஒரு பாண்டிங் எப்படி சார்? லோகனோட பயங்கர ஒரு லிரிசிஸ்டாக இல்லாமல் ஒரு 2 பேரும் ஒரு பிரதராக தான் நாங்கள் பழகுவோம். நார்மலாகவே சும்மாவே நாங்கள் மீட் பண்ணிப்போம். எப்போவுமே ஒர்க்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணிப்போம். அது இல்லாமல் அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு படையே இருக்குது. அவர் வந்து அவ்வளோ பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டான்ஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் அவர் என்ன நார்மலாக இல்லை, நம்ம வந்து நமக்காக தான் சான்ஸ் கேட்போம். நான் என்னை வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து அவருக்காக வந்து பாட்டு பண்ணோம் அப்படின்னு கேட்காம புதுசாக யாரையோ வந்து அப்கமிங்கில் இருக்கிற திறமையாக இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்க இந்த மாதிரி ரொம்ப லிரிக் ரொம்ப நல்லா எழுதுறாங்க, இவர் நல்லா ரேப் பண்ணுவார், இவர் நல்லா பாடுவார், இவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், இவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அது லைஃப்பில் வந்து நேரில் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை, கேள்விப்படுவோம். நான் கண்ணில் பார்த்தது லோகனை தான். லாஸ்ட் டைம் லோகனை நான் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்போது அவர்கிட்டயும் சரி உங்ககிட்டயும் சரி நோட்டீஸ் பண்ணதில் ஒரு விஷயம் வந்து ஒத்து போகுது. என்னென்னா 2 பேருமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கீங்க. அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஃபஸ்ட் டைம் சத்யா சார் பார்க்கும்போது இதுதான் சத்யா சார்ன்றது எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் அவர் பாடின பாடல்கள், அவர் கம்போஸ் பண்ண பாடல்களை கேட்டதுக்கப்புறம் தான் ஓ இவரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி சார் 2 பேருமே இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க? அது தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எதுவுமே இப்போ நம்ம பண்ணுறதுலாம் நான் பண்ணன்ற அந்த தாட்டில் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. இசை எப்படி வருதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே தெரியாமல் நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு உள்ள எதுவுமே பாதிக்காது. பாராட்டினாலும் பாதிக்காது, திட்டினாலும் பாதிக்காது. ஸோ அந்த ஒரு வழியை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே சார், நெக்ஸ்ட் பார்ட். பனித்துளி. பனித்துளி பனித்துளி அகைன் சரவணன் சாரோட காம்பினேஷன், த்ரிஷா மேம் நடித்த அந்த படம். இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரேட் சிங்கர் எனக்கு. சின்மயி எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே ரொம்ப பழக்கம். ப்ளேபேக் சிங்கிங் முன்னாடியிலேருந்தே அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நான் கீபோர்ட் பிளேயராக கூட இருந்திருக்கேன். ஸோ
அவங்க வாய்ஸ் நான் எல்லா படத்துலையும் அவங்கள எப்படியா யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்தே எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு எப்படியாவது அவங்க பாடிடுவாங்க. அந்த வகையில் இந்த பாடலும் வந்து ஆக்சுவலாக அந்த லாக்டவுன் அப்போ தான் லாக்டவுன் போனால் அந்த டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. அப்போ தான் அவங்கள ரெக்கார்ட் பண்ணேன். அவங்க இந்த சாங் வந்து பாடும்போதே இல்லை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் மெலடியாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மாடர்னில் ஒரு நம்ம கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இந்த சாங்கில். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து கபிலன் வந்து எழுதினார். கபிலன் வந்து கிரேட்டஸ்ட் ரைட்டர் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். அது வந்து ஆக்சுவலாக அது வந்து லவ்வே கிடையாது. இந்த சாங்கில் வந்து லிரிக் எழுத ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலாக அந்த இந்த லவ்ன்றது வந்து அந்த பையன் அந்த அங்கே லிபியாவில் இருக்கிறவன் இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கே அது தெரியாது. இது இவங்க 2 பேருக்கு அவன் லவ் பண்ணுறான்றத த்ரிஷா வந்து வெறும் மெசேஜில் தான் பார்க்குறாங்க. அப்போ இது எப்படி ஒரு லவ் சாங்காகவே கனெக்ட் பண்ண முடியாது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் லவ்வாக இருக்கும். ஆனால் த்ரிஷா பாடும்போது அது எப்படி கனெக்ட் ஆகும்? அதுக்கு ஒரு லிரிக் எழுதணுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அது. ஆனால் அதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவன் லவ் பண்ணுறதை பார்த்து அவங்க வந்து இல்லை இன்னும் இப்படி ஒருத்தன் இருப்பானா லவ்வில் அப்படின்றத நினச்சி அவனும் இருவரும் இணைவது வயது தீண்டாமைன்னு ஒன்று எழுதியிருப்பார். அந்த மாதிரி வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. வயது தீண்டாமை, நம்ம 2 பேரும் சேரவே முடியாது அப்படின்றது வச்சுட்டே ஒரு லவ் சாங்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ கபிலன் சாருக்கு தான் இந்த சாங் வந்து ஃபுல் கிரெடிட் அண்டு விஷுவல் சரவணன் சாருக்கு. இந்த பாடலாம் நானும் சில ஃப்ரேஸ் வந்து பாடியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அரபிக்கில் ஒரு ஹம்மிங் மாதிரி வரும். அது வந்து யாசின் நிசார் வந்து அவர் தான் பாடியிருப்பார். ஸோ அப்படி தான் இந்த சாங் வந்து. ஓகே சார். இந்த ஹோல் சாங் வந்து சின்மய் மேம் பாடி நாங்கள் கேட்டிருக்கோம். உங்கள் வாய்ஸ்லேருந்து ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடுங்க சார். என் காலம் எதிர்காலம் எனக்கொன்றும் தெரியாதே, தோட்டாவை மழையாக நான் தூறுவேன், தூக்கத்தில் உன் பேரை நான் கூறுவேன், அண்ணாந்த நான் பார்க்க ஆகாயம் சூப்பர் சார். கூஸ் பம்ஸ் வருது எனக்கு. ஓகே சார், நெக்ஸ்ட் சாங். மாசமா 6 மாசமா இதுதான் ஃபஸ்ட்டு சாங் சரவணன் சார் எழுதின ஃபஸ்ட் சாங் சொன்னேன் இல்லையா. அவர் வந்து ஷூட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஷெட்யூலுக்கு முன்னாடி வந்தார். ஃபஸ்ட் ஷெட்யூலுக்கு ஒரு சாங் வந்து கொடுத்துட்டேன். செகண்ட் ஷெட்யூல் அப்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு லவ் சாங்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி, நான் சும்மா அந்த ஸ்டோரியை வந்து ஒரு இதுவாக எழுதிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் சார், இது பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. எடுத்தோடனே இருந்து மாசமா 6 மாசமா ஏங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பூங்கொடியெலாம் நல்லா இருக்கு சார், சவுண்டிங் நல்லா இருக்குது சார் அப்படின்னு. இல்லை நம்ம சும்மா இது ரஃபாக தான் எழுதியிருக்கேன், இது கம்போஸ் பண்ணிக்கோங்க, நம்ம அப்புறம் நான் முத்துக்குமார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சாங் வச்சுட்டு அவரே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக ஏதோ ஒரு சாங் கூட சொன்னார். இந்த மாதிரி ஃபீலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு சாங் ஞாபகம் இல்லை. சரி, நானும் அந்த டெம்போ மட்டும் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த லிரிக்ஸ்லாம் வச்சு ஜஸ்ட் அப்படியே ஒரே இதில் அப்படியே பாடி காமிச்சேன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம லிரிக்ஸ்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் மற்ற ப்ரோக்ராமிங்கெல்லாம் முடிச்சிட்டேன். சாங் வந்து அவர் வந்து நான் ரஃபாக பாடினது எல்லாருக்கும் போட்டு காமிச்சார். அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ்லாம் போட்டோன்னே எல்லோரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, முத்துக்குமார் சார்கிட்ட போனோடனே அவர் வந்து இல்லை இந்த சாங்கு இந்த லிரிக்ஸாக பர்ஃபெக்டாக இருக்கும், இதை விட எழுதுனா மாறிடும், இந்த கலர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து சத்யம் தியேட்டரில் பண்ணாங்க. அப்போ வந்து நான் போயிருந்தேன். போயிட்டு என்னை ஒரு செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே வந்து கூட நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க, எல்லாம் நிறைய டைரக்டர்ஸு, அப்புறம் வந்து எடிட்டர் ஆண்டனி. எனக்கு அவங்களாம் நான் பார்த்ததில்லை ஆக்சுவலாக, அதான் நான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறேன். எடிட்டர் ஆண்டனியோட பக்கத்தில் என்னை வந்து உட்கார வச்சுருந்தாங்க.
நான் பாட்டு உட்காந்துருந்தேன். அவர் தான் வந்து ட்ரெய்லர் கட் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஓகே. அவர் வந்து இந்த மாசமா பாட்டை பாடிக்கிட்டே இருக்காரு. சும்மா அவர் பாட்டு ஹம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அவருக்கு என்னை யாருன்னு தெரியாது. நான் என்னடா அது இந்த பாட்டு இவர் பாடுறாரு, இன்னும் பாட்டே ஆடியோவே இன்னும் ரிலீஸ் ஆகலை, இவர் யார் எப்படி இந்த பாட்டு பாடுறாருன்ட்டு நான் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து கேட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. எடிட்டர் இவர் தான் எடிட்டர் ஆண்டனி சார், இவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட. ஓ வா அப்படின்னு சொல்லி என்னை கை கொடுத்துட்டுல சூப்பர்மா, மாசமா 6 மாசமா கன்ஃபார்ம் இட்டு பாரு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி அப்போதான் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த சேனல்ஸ்லாம் இந்த பாடல்லாம் நிறையா வந்துச்சு. நிஜமாவே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இந்த சாங்கோட இதை மறக்கவே முடியாது. ஓகே சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே வார்த்தைக்கு வார்த்தை நாமுத்துக்குமார் சாரோடைய பேர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஹவு க்ளோஸ் யூ ஆர் வித் நாமுத்துக்குமார் சார்? எனக்கு ஆக்சுவலாக நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நாமுத்துக்குமார் சார் வந்து நான் நிறையா மீட் பண்ணியிருக்கேன். அது ஏனிப்படி மைக்கனாயில் எனக்கு அவர் எழுதின பாடல்லாம் இருக்குது. ஸ்ரேயா கோஷல் பாடின அந்த பாட்டு. அதுக்கும் முன்னாடி நான் சில ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் லிரிக்ஸ்லாம் எழுதி வாங்கியிருக்கேன். ஜஸ்ட்டு அப்போ ஆல்பம்ன்ற கான்செப்டே அவ்வளோவா இல்லை. அந்த டைம்லேயே நான் வந்து அவரோட போய் உட்காந்து ஆல்பம் சாங்லாம் எழுதி வாங்கியிருக்கேன். அதனால் என்னை வந்து பர்சனலாக அவருக்கு தெரியும். அப்புறம் இந்த படம் பண்ணும்போதும் என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். கண்டிப்பாக உனக்கு நல்ல படம் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மூவி கிடைக்கும்போது கூட பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். பரவாயில்ல, நீ சரியான இடத்துல வந்துட்ட, கிருஷ்ணாவோட படத்துக்கு பண்ணுற, கண்டிப்பாக சூப்பராக வரும். ஆனால் அந்த படமும் வராமல் ரொம்ப டிலே ஆகிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு என்ட்ரி கிடச்சி எங்கேயும் இப்போவும்ல வரும்போதும் அவரே எல்லா பாடல் எழுதும்போது ரொம்ப, அதனால் 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு பாண்டிங் இருக்குது. அதே மாதிரி அவர் கேட்டார்னா 1 ஹவரில் எழுதிடுவார் லிரிக்ஸை வந்து சூப்பராக 1 ஹவரில் முடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி எனக்கும் அவருக்கும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் கனெக்ட் இருக்கு. கரெக்ட். நாடு ஏலேலாய் சாங். ஏலேலாய் சாங் வந்து ஆக்சுவலாக அதுவும் சரவணன் சாரோட மூவி. ஓகே. அந்த மூவி ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அது கரெக்டாக அந்த புயல் மழையில் ஃபஸ்ட்டு டே அந்த டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு. அன்னையிலேருந்து எல்லா படமும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹெவி வெள்ளம் வந்ததுனால எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த படம் நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு மூவி. இந்த பாடல் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஆனால் படத்தில் வந்து அது வைக்க முடியாத ஒரு சூழல் ஆனதுனால இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஏலேலான்ற பாட்டு, இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்டிங்கன்னா தோழன்றவர் அவர் சில படங்கள் எழுதியிருக்காரு. என்னோட பல வருஷம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த படத்தில் சரியான வாய்ப்பு வந்து அமைஞ்சுது. லிரிக்ஸ் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதே மாதிரி சுகந்தி அப்படின்னு அவங்க தான் இந்த பாடல் பாடியிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச இந்த பாடல், ஆனால் மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேரலைன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இந்த பாடல் ஏன் போய் சேரலை அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பாடல் ஏதோ ஒரு டைமில் இந்த பாடல் பிக்கப் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ எந்த பாட்டு எப்போ பிக்கப் ஆகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன் சார். கேங்கர்ஸ் குப்பன் சாங். சுந்தர் சி சார் வந்து இந்த சாங்கோட லிரிக்கே வந்து சுந்தர் சி சார் சொன்ன ஒரு ஸ்டோரி. குப்பின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார். அதுலேருந்து தான் விஜய் சார் வந்து இந்த லிரிக்ஸ் எழுதினார். இந்த சாங் ஆக்சுவலாக இது கூட ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகும்னு நினச்சோம். இது வந்து ஒரு ஆந்திரா ஃபோக் மாதிரி இந்த பாடல் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். மீனாட்சி இளையராஜா தான் இந்த பாடலை வந்து பாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசானவங்க நெய்வேலியிலேருந்து ஒரு அம்மா அவங்க வந்து பாடினாங்க. இந்த சாங் விஷுவல்ஸாலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் இந்த பாடல் மிகப்பெரிய ரீச் ஆகும்னு நினச்சேன். இந்த பாடலும் நான் நினச்ச மாதிரி பெரிய அளவில் ரீச் ஆகலை. கண்டிப்பாக இந்த பாடலும் எனக்கு ரீச் ஆகணும்ன்ட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுந்தர் சி சார் கூட நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. கேங்கர் படமாக இருக்கட்டும், அரண்மனை படமாக இருக்கட்டும். ஸோ அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுந்தர் சி சாரோட வந்து நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கலகலப்பு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே வந்து என்னை மியூசிக் கேட்டிருந்தார். அப்போ அந்த டைம் வந்து எனக்கு பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், வேறு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்ததுனால, ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணால் இமிடியேட்டாக முடித்து ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ ஃபஸ்ட் மூவியை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அவருடைய
சேர்ந்து பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நான் இன்னொரு படம் 2 படம் கமிட் ஆனனால அது கமிட் பண்ணாமல் இருந்தேன். அவர் அந்த படம் முடிச்சு அடுத்த படத்துக்கே கேட்க வந்தார். நான் இன்னும் அந்த 2 படத்தை முடிக்காமே இருந்தேன். ஐயோ பண்ணியிருக்கலாம் போல இருக்கேன்னு அப்புறமா எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் அந்த தீயா வேலை செய்யணும் குமார் அவரோட வந்து சேர்ந்து பண்ணேன். அதுலேயும் அவரோட ஒர்க் பண்ணாலே நம்ம ஓவர் எனர்ஜி ஆகிடும். பயங்கர இந்த கமர்ஷியலாக பண்ணும்போது நம்ம எல்லா டைப் ஆஃப் ஜானர்ஸ் மியூசிக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ சுந்தர் சி சார் கூட பண்ணும்போது அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த படத்துலையும் சரி, அரண்மனையிலையும் சரி, இப்போ கேங்கர்ஸ்லேயும் சரி, அது எனக்கு அவரோடைய ட்ராவல் இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஓகே சார். சுந்தர் சி சார் கூட ட்ராவல் பண்ண இந்த ஜேர்னியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறது ஒரு 2 வரி எங்களுக்காக பாடுங்க சார். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச பாட்டு தீயா வேலை செய்யணும் குமாரில் ஆக்சுவலாக அழகென்றால் அவள் தானே நான் பாடினது. அதே மாதிரி அரண்மனையில் வந்து அந்த முருகர் பாட்டு வந்து அது ஒரு நிஜமாகவே அவங்க 2 லெஜெண்டரி சிங்கர்ஸை பாட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த முருகர் சாங் வந்து ஆமாம் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் கேட்டாலே கூஸ் பம்ப்ஸ். நீங்கள் முருகர் பக்தரா சார்? ஆமாம் ஓகே. நான் முருகர் பக்தர், வள்ளலார் பக்தர் எல்லாமே. இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா, வந்து எல்லாரை மேலேற்று என் பாலையா, கண்டு கொல்லாரை நீ மாற்று பொன் வேலையா, தொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா, எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா, எது நடந்தாலும் உன்னாலே தான் முருகையா, தேவர் குலம் காக்கும் சிறு பிள்ளை நீதானையா, எங்கும் உனக்கில்லை வேறாரும் ஈடேயா. சூப்பர் சார், செம்மையாக சார். கூஸ் பம்ப்ஸ் வருது சார் ஒரு பாட்டும் நீங்கள் பாடும்போது. நெக்ஸ்ட்டு ஹிட் லிஸ்ட் படம் சார். இந்த படம் வந்து மிகப்பெரிய பேசப்படல அப்படின்னாலுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு சில பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் சந்தோஷ் அண்ணா கூட இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஃபேன். இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போதே சூப்பராக இருக்கும்டா அந்த படம், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்துடைய ஜேர்னியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டெஃபினெட்லி KS ரவிக்குமார் சாரோடைய ப்ரொடக்ஷனில் அவருடைய டைரக்டர் 2 பேரும் அவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர்ஸு. ரொம்ப 2 பேரும் வெரி சின்சியர், டெடிக்கேட்டட், அவ்வளோ பொறுமையோடு இந்த படத்தை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்சுவலாக பண்ணாங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடையலைனாலும் ஆனால் மூவி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அந்த படத்தை ஒரு வாட்டி தேட்டரில் எல்லோரும் பார்க்கணுன்னு நான் கண்டிப்பாக தேட்டரில் இல்லை, சாரி, OTTயில் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். ஏன்னா அதுதான் அங்கீகாரம், அந்த டைரக்டர்ஸ்க்கு கொடுக்குற நம்ம அங்கீகாரம். டெஃபினட்டாக அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்குது. ஒரு ஆக்ஷன் மூவி டைரக்ட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த மூவியும் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் ஆக்ஷன் மோடு தான் இந்த மூவி ஃபுல்லாக. எல்லாமே அந்த வாட்ஸ்அப் கால்லையே வச்சு ஹோல் மூவி போயிருக்கோம். அதே மாதிரி அந்த ஹீரோ வந்து விக்ரமன் சாரோட சன் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணார். ஸ்டண்ட்டெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார். ஸோ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. சரத்குமார் சார் வேறு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். டைரக்டர் சூரிய கதிர் அண்ட் கார்த்திகேயன் 2 பேரும் சேர்ந்து தான் இது டைரக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டெபுவாக இன்ட்ரடியூஸ் ஆன விஜய் கனிஷ்கா. ஸோ விக்ரமன் சார் நமக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு டைரக்டர், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் இன் த இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. அவரோட சன் வந்து இந்த மூவியில் தான் லான்ச் ஆனார். எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருப்பார். அந்த ஃபர்ஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஃபேஸில் அவ்வளோ ஒரு டெரராக பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஸ்டண்ட்டு வந்து கண்டிப்பாக சொல்லி அவனு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப லைவாக ரொம்ப ரியலாக வந்து நிறையா ஸ்டண்ட்டு வந்து பண்ணார். எனக்கு பர்சனலாக தெரியும். அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வரணுன்றது தான் என்னுடைய ஆசை இந்த படத்தில். ஓகே சார், உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அனிமேஷன் மூவி ஒரு 2 மூவி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ டைரக்டரோட மூவி இன்னொன்று பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஓகே 2 மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். யா ஓகே சார். ஓகே. ஸோ ஃபைனலி எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு படம், நெடுஞ்சாலை படம். இந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டுமே செம்ம ஹிட். அதுலயும் குறிப்பா தாமிரபரணி சாங் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் என்னுடைய பிளேலிஸ்ட்ல நான் லூப்ல கேட்குற சாங் ஒண்ணு அப்படின்னா, அதுல இந்த ஒரு சாங்கும் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பாட்டு எனக்காக கொஞ்சம் பாடுனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். தாமரபரணியில் நீந்தி வந்த ஆலோ பூவனையே, ஆயிரம் கணவனி வதச்சு புட்டு கை வீசி போறவளே, கரட்டு காட்டுக்குள்ள மோளச்ச நெல்ல போல மோரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மோளச்ச, எதுக்கு பத்த வச்ச மனச குத்த வச்ச, கோசுவம் போல என்ன பின்ன வச்சு மூடி அடியே, பெருக்கா மொழியே அடியே உருவாஞ்சுருக்கே. சார் இந்த லைன் மட்டும் பாடுங்க சார். வித்தார கள்ளி ஒண்ண கொத்தாக வந்து வித்தார கள்ளி இவ கொத்தாக அள்ளி என்ன, ஒத்தான போட்டு சின்ன நெஞ்சுக்குள்ள கூட்ட வரவா, அடியே அடியே. வாவ் சார்! சூப்பர், சூப்பர் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க் யூ.